Hello students, welcome to Umamas, class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் exercise 2.6 ஓட question number 8 பார்க்கிறோம். Raghu wished to buy a laptop. He can buy it by paying 40,000 rupees cash or by giving it in 10 installments. ஸோ either 40,000 rupees கொடுத்தா அந்த லேப்டாப் வாங்கிக்கலாம், இல்லைன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறான். அந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்படின்னா 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find the total amount paid in 10 installments. ஸோ மொத்தமாக இது மாதிரி பே பண்ணால் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் எவ்வளோ ரூபா பே பண்ணியிருப்பான். how much extra amount that he has to pay than the cost. அப்போ அவன் ஒரிஜினல் காஸ்ட்டை விட எவ்வளவு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கான் டியூ டு திஸ் இஎம்ஐ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னு பார்க்குறக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். the first month amount 4,800, second month 4,750, third month 4,700. This forms up to 10 terms, 10 months, 10 installments. This forms an AP with A is 4,800, D is second term minus first term, 4,750 minus 4,800 is minus 50, and the minus ரொம்ப important, and n is equal to 10. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் இப்படி பார்க்கும்போது 50 தான் டிஃபரன்ஸ் வருதுன்னு ப்ளஸ் 50 போட்டுருவோம். ஸோ பெட்டர் எடுத்து எழுதி எது கிரேட்டர் நம்பர்னு பார்த்து சைன் போட்டுக்கணும். இப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு the formula is n by 2 into 2a plus n minus 1 into d, where n is 10. So 10 by 2 into 2a, a is 4,800 plus 10 minus 1 is 9 into d is minus 50. இப்போ 10 by 2 is 5. இதை மல்டிப்ளை பண்ணால் 9,600. இங்கே மல்டிப்ளை பண்ணால் minus 450. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 9,150 into 5 is 45,750. ஸோ அவன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும்? 45,750 பே பண்ணணும். பட் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த லேப்டாப் இஸ் 40,000. அப்படின்னா அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருக்கான்? 45,750 minus 40,000, that is equal to 5,750 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கான். The next question, question number 9. A man repays a loan of rupees 65,000. So 65,000 rupees அவன் லோன் வாங்கியிருக்கான். அந்த லோனை திருப்பி கொடுக்குறான், திருப்பி செலுத்துறான். ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் இந்த 65,000. இந்த டோட்டல் அமௌண்ட்டை அவன் பிரித்து கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300. அப்போ 400 கொடுத்துட்டா அடுத்த மாதம் ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி 700 கொடுப்பான். அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 300 ரைஸ் பண்ணி 700 + 300 1000 கொடுப்பான். ஸோ எவ்ரி மந்த் 300 இன்க்ரீஸ் பண்ணி தரான். ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன். அப்போ அந்த 65,000 அவன் மொத்தமாக எவ்வளோ மந்த் பே பண்ணி கிளியர் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த லோன் அமௌண்ட் பெய்ட் டு பி எவ்ரி மந்த் பே பண்ணுறான். ஸோ என்னென்ன அமௌண்ட் அவன் பே பண்ணியிருக்கான்? ஃபர்ஸ்ட் மந்த் அமௌண்ட் இஸ் 400, செகண்ட் மந்த் அமௌண்ட் இஸ் 700. ஏன்னா 300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அண்ட் தேர்ட் மந்த் இட் இஸ் 700 + 300, 1000, etc. So clearly this is an AP with first term A is 400 and the difference 700 minus 400 is 300 and the total amount has to be paid is 65,000. அதை நம்ம SN எடுத்துக்கிறோம். இப்போ SN தெரியுங்கிறதுனால SN ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n by 2 into 2a plus n minus 1 into d. அந்த SNக்கு பதிலாக இந்த 65,000 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். n தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n by 2 into 2a, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் அமௌண்ட், இட் இஸ் 400. ஸோ 2 into 400 plus n minus 1, n தெரியாதுங்கனால n minus 1 அப்படியே வச்சுக்கலாம், into d, d is 300. n by 2 into 800 plus 300 into n, 300 and n, minus 300 into 1, 300. இப்போ 800ஐயும் 300ஐயும் தான் ஆட் பண்ண முடியும், லைக் டேர்ம்ஸ், லைக் நம்பர்ஸ்.
So this is 500. இது variable term 300n அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த by 2 இந்த பக்கம் போயிடும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு by 2 போகும்போது into 2 ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1,30,000 வரும். இந்த n உள்ளே போனால் 300n ஸ்கொயர் ப்ளஸ் 500 into n. இது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1,30,000 equal to 0. இப்போ இது எல்லாத்துலேயும் 100 காமனாக இருக்குது. ஸோ டிவைடிங் த்ரூ அவுட் பை 100. இதில் 100 போயிடுச்சுன்னா வெறும் 3, இதில் 100 போயிடுச்சுன்னா 5, இதில் 100 2 0 போயிடுச்சுன்னா 1300. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதால் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 into minus 1300 is minus 3900. இங்கே மைனஸ் இருக்கிறனால இப்போ எழுதுகிற ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் மிடில் இருக்கிற ப்ளஸ் 5 வரணும். ஸோ த நம்பர்ஸ் ஆர் 60 and 65. இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயும் டிஃபரன்ஸ் 5 வருது. அதான் நம்மளோட மிடில் டேர்ம். அங்கே ப்ளஸ் 5 இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் 65க்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். இன்னொரு நம்பருக்கு அதனோட ஆப்போசிட் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணால் by 3 by 3. 60 by 3 is 20 with minus sign. இது கேன்சல் ஆகாது. இப்போ இதை ஃபேக்டர்ஸ் ஃபார்மில் எழுதினோன்னா this is n minus 20 and this is 3 இங்கே என்னோட சேர்ந்துக்கும். ஸோ 3n plus 65 equal to 0. இப்போ ஈச் ப்ராடக்ட் ஒரு டேர்மையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா n is plus 20. இங்கே n is minus 65 by 3 which is not possible. ஏன்னா n must be a natural number. So n is equal to minus 65 is impossible, which implies n is equal to 20. That is, he has to pay for 20 months to repay the to clear the loan amount. So அந்த லோனை கிளியர் பண்ணுறதுக்கு அவன் மொத்தமாக 20 times 20 இன்ஸ்டால்மெண்ட்டில் ரீபே பண்ணுவோம். அடுத்தது question number 10. A brick staircase has a total of 30 steps. So ஒரு staircaseல bricksல கட்டியிருக்காங்க. மொத்தமாக அதில் 30 steps இருக்கு. இதில் the bottom step requires 100 bricks. So bottomல நமக்கு மொத்தமாக 100 bricks தேவைப்படுது. Each step required 2 bricks less than the previous step. ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னா 2 பிரிக் கம்மியாக தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பாட்டம் லைனில் நம்ம மொத்தமாக எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் 100 பிரிக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் 2 பிரிக்ஸ் லெஸ் தேன் த ப்ரீவியஸ்னால் 100லேருந்து ஒரு 2 குறைச்சிக்கணும். அப்போ 98. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதுலேருந்து இன்னொரு 2 குறைச்சிட்டா 98 minus 2 96 எக்ஸெட்ரா. இப்போ கொஷின் இஸ் how many bricks are required for the topmost step? ஸோ டாப்மோஸ்ட் ஸ்டெப்னா எவ்வளோ 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ அந்த 30th ஸ்டெப்புக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது. ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ பிரிக்ஸ் அந்த 30 ஸ்டெப்ஸ்லையும் சேர்த்து எவ்வளோ பிரிக்ஸ் இருக்குது. ஸோ இது எஸ்என் இது டிஎன். ஏன்னா 30th ஸ்டெப்பில் மட்டும் எவ்வளோ பிரிக்ஸ் வேணும்னு கேட்குறான். இங்கே மொத்தமாக ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு கேட்குறான். ஸோ இது டோட்டல். இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாட்டம் ஸ்டெப்பில் 100, அதுக்கப்புறம் 2 குறைச்சி எழுதியிருக்கோம் 98 96 94. மொத்தமாக 30 ஸ்டெப்ஸ் இருக்கனால 30 டேர்ம்ஸ்னு எடுத்திருக்கோம். திஸ் இஸ் அன் ஏபி வித் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 98ல் 100 போனால் -2 அண்ட் டோட்டலி தெர் ஆர் n டேர்ம்ஸ்ங்கிற 30 டேர்ம்ஸ்ங்கிறனால n இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ nth டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் Tn is equal to a plus n minus 1 into d formula யூஸ் பண்ணி 30th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ T30 is equal to 30லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா a plus n minus 1 into d ஃபார்முலாவில் a plus 29d வரும். ஸோ ஏங்கிறது 100 plus 29 into dங்கிறது -2. இதை மல்டிப்ளை பண்ணால் -58. ஸோ 100 minus 58 is equal to 42 bricks are required for the topmost step. That is on the 30th stepல
நமக்கு 42 bricks தேவைப்படுது. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் 30 ஸ்டெப்ஸ்லையும் சேர்த்து எவ்வளோ bricks தேவைப்படுது. ஸோ Sn equal to n by 2 into a plus l ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட் ஸ்டெப் அதனோட நம்பரும் தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு எவ்வளோ bricks வேணுங்கிற நம்பரும் தெரியும். ஸோ we are applying this formula. இப்போ டோட்டலாக there are 30 ஸ்டெப்ஸுங்கிறனால S30 equal to n இருக்கிற இடத்துல 30 போட்டுக்கிறோம். A is 100, the bottom step 100, Lங்கிறது last step, that is 30th step, அது 42. ஆட் பண்ணால் 142, டிவைட் பண்ணால் 15, multiply பண்ணால் 2130. So the total number of bricks required is equal to 2130.